இப்போது நீங்கள் எல்லாம் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க? இந்த உலகம் வந்து நம்ம செஞ்சதா? ஓகேங்களா? இந்த உலகத்தில் நடக்கிற விஷயங்கள்லாம் நம்ம தான் நடத்திக்கிறோமா? நல்லா யோசிச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்மளால் ஒரு துரும்ப கூட அசைக்க முடியாது. அதை தான் வந்து நான் இன்னொரு வீடியோலையும் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். பரம்பொருள் அப்படிங்கிறவர் ஒரு மிகப்பெரிய சக்தி. அவர்கிட்ட இருக்கிற ரகசியங்கள் எதுவுமே நம்மளுக்கு புரிஞ்சிக்க கூட முடியாது. அவர் எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கும் நம்ம என்னடா இப்படி இருக்க அப்படின்னா நம்ம யோசிக்கணும். அப்பேற்பட்ட முடிவுகளை எடுக்கிறவர் தான் பரம்பொருள். எல்லாமே அவன் செயல். நம்மளால எல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது. நீ போ, இந்த உலகத்துக்கு போ அப்படின்னு சொன்னால் நம்ம வந்துட்டோம். அங்கே போய் வாழு அப்படின்னு சொன்னார், நம்ம வாழ்கிறோம். அந்த கஷ்டத்தை நீ படுன்னு சொல்கிறாரு, நம்ம படுறோம். நீ நிம்மதியாரு சந்தோஷமாருன்னு சொல்கிறாரு, அப்போ இருப்போம். நீ வசதியாக பணக்காரனா வாழுன்னு சொன்னாருன்னா நம்ம வசதியாக பணக்காரனா வாழ வேண்டியது தான். இல்லை நீ பணம் இல்லாமல் கஷ்டப்படு அப்படின்னு சொன்னாருன்னா நம்ம பணம் இல்லாமல் கஷ்டப்பட வேண்டியது தான். ஓகேங்களா? அப்படி தான் நம்ம வாழ முடியுமோ தவிர நம்ம இஷ்டத்துக்கெல்லாம் எந்த ஒரு விஷயமும் நடக்கவே நடக்காது.